கதறான். வெளியேறப்பட்ட ரத்தம். ஆமென் சொல்லுங்க. ஏதோ இயேசு ரத்தத்தை பூசுறான்னு சில பேர் நினைச்சுவாங்க. உனக்கு தெரியுமா, ஒரு சொட்டு ரத்தம், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஆமென். லாஸ்டர் சொன்னா ஒரு சொட்டு தண்ணி நாக்குல, ஐஸ்வர்யான் சொன்னா ஒரு சொட்டு தண்ணி நாக்குல வெயில. விசாரி சொல்றான், ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா எனக்கு, அந்த ரத்தம் கிடைக்குமா எனக்கு, நான் ரட்சிப்பட்டுருவோம். யா, இவ்வளவு பாடு எனக்கு தேவையில்லையா, இந்த மகிமை எனக்கு, இந்த உலகத்துல இருக்கிற மேன்மை எனக்கு தேவையில்லை. ராஜாக்களை நான் தான் வச்சிருக்கேன், எவ்வளவு ஆஸ்திகளை வச்சிருக்கேன், ஆனா தேவ மகிமை இழந்து போயிட்டேனே. Nothing compared what you have in this earth compared to heaven. இந்த உலகத்துல என்னதான் நீ வச்சிருந்தாலும், உலகமே உன் கையில இருந்தாலும், பரலோகத்துல இருக்கிற ஒரு சின்ன மகிமைக்கு ஈடாகாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது விலையேற பெற்ற ரத்தம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22, 23 சொல்லுது, தேவையான ரத்தம், நெசசரி பிளட். அந்த ரத்தம் இல்லைன்னா வாசிக்குமா அந்த வாசனத்தை, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே எல்லாமே, everything is cleansed by the blood. ரத்தம் இல்லாம பாவ மன்னிப்பு உண்டாகும் இல்ல. எல்லாமே, எல்லாத்துக்குமே ரத்தம் தான், கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினாலே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீயும் நானும் பெற்றிருக்கிற, தியானிக்கிற, உபயோகப்படுத்த போகிற, I'm talking this how to use. இந்த ரத்தம் எப்படி செயல்படுத்தணும், உனக்கு என்ன செஞ்சது, அப்புறம் உனக்கு உன் மூலமா என்ன செய்யும். உன் வல்லமையை யூஸ் பண்ணாத, உன் பிரெயினை யூஸ் பண்ணாத, உங்க பாஸ்டர் கத்து கொடுத்தது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. அதெல்லாம் உனக்கு ஒருவேளை படிக்கட்டா இருக்கும், ஜெயம் கொண்டு வராது. ஆனா கொண்டு வர்றது என்ன தெரியுமா, இயேசுவின் ரத்தமே. ஹல்லேலூயா. அதுதான் அல்டிமேட். டோரியாட்டி முடிச்சத மாதிரி ரத்தம் எங்க உண்டோ அங்கே ஜெயம் உண்டு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, போதுமான ரத்தம், சஃபிஷியன்ட், எனக்கும் போதும், எங்க அப்பனுக்கும் போதும், எங்க தாத்தனுக்கும் போதும், என் எள்ளு தாத்தனுக்கு போதும், என் கொள்ளு தாத்தனுக்கு போதும், என் 10ஆம் தலைமுறை 20ஆம் தலைமுறைக்கு போறோம், எனக்கும் போதும், என் மகனுக்கும் போதும், என் பேரனுக்கும் போதும், என் எள்ளு பேரன், என் கொள்ளு பேரன், இன்னும் 20 தலைமுறை 1000 தலைமுறை வந்தாலும் this blood is enough, sufficient for anything. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை மேல தடவுனாலும், எத்தனை வாயில தடவு, நீ வீட்டுல தடவு, ஜன்னல தடவு, ஐயோ எங்க கொண்டு போன எண்ணெய் தீந்து போச்சு பிரதர், கொண்டு போன எண்ணெய் தீந்து போச்சு, இன்னொரு பாட்டில் அனுப்புறீங்களா, போன் பண்றாங்க. இயேசுவின் ரத்தம் தீந்தே போல எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்க யூஸ் பண்ணிட்டாங்க. 2000 வருஷமா இன்னும் யூஸ் பண்ண போறாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போதுமான ரத்தம், அதுக்கு பேரு sufficient blood. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 9:24-28 வாசித்தீங்கன்னா, முடிவான ஃபைனல், அந்த ரத்தம் அப்ளை பண்ணியாச்சுன்னா finished. புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல ஒரு காரியம் தேவைப்படவே படாது. கைத்தட்டுங்க அந்த ரத்தத்துக்கு. 1:7 சுத்திகரிக்கிற ரத்தம். பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. It cleanses the sins. சகலத்தையும் உள்ள ஒழுங்க ஒன்னு ABCD எக்ஸெட் செட் பிளஸ் கூட போட்டு போயினே இருக்கலாம். எவ்வளவு போட்டாலும் சரி, அவ்வளவுத்தையும் சுத்திகரிச்ச. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஜெயிக்கிற ரத்தம். அசிங்க பிரதர், மரணமே நேரிடமா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஜெயித்தோம். சொல்லுங்க, ஆயத்தப்பி சொல்லுங்க. ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லுங்க, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே.
வந்துச்சு, எல்லாம் முடிச்சு தெரியும். அதான் அவெல்லாம் அறுத்து ஊத்துனுக்குது தொப்புன்னு. இனிமேல் ஃப்ரீ தான். அடுத்த செஷன் எடுக்க போறவங்க லக்கு தான். நான் தான் மல்லு கட்டிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம். சோத்திரம் சொல்லுங்க. Hallelujah. I know it's all gone. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே, பாவம் இல்ல ரத்தமே, பாவம் போக்கும் ரத்தமே, ராஜாவின் ரத்தம் ஜெயமே, பாவம் இல்ல ரத்தமே, பாவம் போக்கும் ரத்தமே, ராஜாவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. 3 முதல் 16 வாக்கியங்களை வாசித்தீங்கன்னா, ஒப்புரவாக்கும் ரத்தம், reconciliation blood, தேவனையும் மனிதனையும் ஒன்றாய் சேர்த்த ரத்தம், இயேசுவையும் மனுஷனையும் ஒன்றாய் சேர்த்தது போல தேவனையும் மனுஷனையும் ஒன்றாய் இணைக்கிற ரத்தம். சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிளட் இல்லைன்னா ரெக்கன்சிலியேஷன் இல்ல. எத்தனையோ பீஸ் கீப்பிங் கோர்ஸ் எல்லாம் அமைச்சாங்க, பீஸே இல்ல, பீஸா போய் சேரலாம். ஆனா பீஸ் எங்க வந்து வரும்? இயேசுவின் ரத்தத்தினால. எத்தனை உடைஞ்சு போன குடும்பங்கள் எனக்கு தெரியும். எத்தனையோ பேர் என் குடும்ப கூட்டத்துல வந்து, பிரதர் நாங்க 2 பேரும் புருஷமானது 2 பேரும் பேசி எத்தனையோ வருஷமாச்சு, நாங்க ஒன்னாயிட்டோம். இன்னைக்கு எங்க 2 பேரும் திருப்பி ஜோம் பண்ணி வைங்க. I went to a meeting several years back. முதல் முறை இந்த அபிஷேகம் ஆபரேட் பண்ணதான ஒரு கூட்டம். அந்த நாள் அன்னைக்கு கூட்டத்துல 11:30 மணிக்கு செய்தி எடுத்தேன். சர்ச்சில் பாஸ் சொன்னாரு, நீங்க லேட்டா வந்துட்டீங்க, 11 மணிக்கு நீங்க வரணும், நீங்க லேட்டா வந்துட்டீங்க. அவர் மாமனார் சர்ச்சில் பேசிட்டு போறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அங்க கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கின விட்டு அவர் என்ன விட்டுல. எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. புதுசு அன்னைக்கு தான் முதல் முறை நடந்த அனுபவம். சரி 12:15 வரைக்கும் நீங்க பேச வேணாரு. சரி பேச்சுறேன். மெதுவா நீ போனேன், இறங்கிட்டார் ஆப்பியான சபையில. அன்னைக்கு என்னால முடியல, மைக்க புடி பாஸ், இனிமேல் என்னால முடியாதுன்னு சொல்லி கொடுத்தேன். 4:30 மணி சாயந்தரம் 4:30 சர்வீஸ் ஓவர் ஆகல. சர்ச்சில் முதல் போகும்போது ஒரு 60 பேர் 70 பேர் உட்காந்துதான். சர்ச்சி முடியும் போது சர்ச்சி நிறைஞ்சு வழியெல்லாம் ஜனம் நிக்குது. முக்காடு போட்டு படுதா போட்டுக்கணும். முஸ்லீம் லேடி எல்லாம் கூட உட்காந்துக்கிறாங்க. யாரோ ஒரு பாஸ்டர் வந்துக்கிறாரா, யாரோ ஒரு மந்திரவாதி வந்துக்கிறாரா, வந்தாரா கை காட்டினாரா, ஊறாங்க, தள்ளிட்டு எடுக்கிறாங்களோ, பேய் ஓட்டுதான் பூதம் ஓட்டுதான் ஓடியா இருந்தாங்க. இந்த சர்ச்சில் ஒரு அனுபவம் நடந்தது. ஒரு பெண் வந்து சொன்னான், ஐயா என் புருஷனும் நானும் விவாகரத்து செய்வோம். அவரு என்னை இனிமேல் வேணான்னு சொல்லிட்டாரு. என் கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து எடுத்துட்டாரு. குத்துறைன்னு சொல்லி வாங்கி போயிட்டாரு. எந்த ஊர்ல இருக்கிறான் கேட்டேன். இந்த ஊர் தான். கிறிஸ்டினா கேட்டேன். ஆமா எந்த சர்ச்சு? இந்த சர்ச்சு தான். நீங்க வந்திருக்கானு கேட்டேன். வந்திருக்காரு. எங்க இருக்கா? கூப்பிட்டு கட்சியில உட்காந்து தாலி ஆத்து. இவனை என்ன அயோக்கிய பசங்க, உங்களை சர்ச்சிலே வச்சிருக்கிறீங்க. ஏய் இங்க வாப்பான்னு வந்த என்னையா பொண்டையருக்கு சண்டை போட்டுட்டு வந்து சர்ச்சில் உட்காந்து. இல்லையா இன்னைக்கு நானே மனம் திரும்பிட்டேன். என்ன மனம் திரும்பிட்டேன்? தாலி எங்க பார்த்தேன் பொண்ணுங்க. எங்கடா தாலின்னு? இல்ல நான் தான் வந்தேன். எங்க வச்சிருக்கேன்? எங்கடா வச்சிருக்க? வீட்டுல வச்சிருக்க. போய் எத்தனை வாடாங்க? இல்ல வீட்டுல இல்ல. எங்க வச்சுக்கிறேன்? டோபிள் வச்சுக்கிறான். உண்மையா நடந்தது. பாக்கெட்டுக்குள்ள உள்ள கைவிட்டு இவ்வளவு பேரை கைவிட்டு எடுத்தாங்க. கைவிட்டு இவ்வளவு பெருசா அதுக்குள்ள கைவிட்டு திருப்பி எடுத்தான். மொத்த தாலி இருக்குது. என்ன செய்ய சொல்றேன்? நீ ஜாப் பண்ணி கொடு, நான் கட்டிடுறேன். இங்க முதல் கல்யாணம் பண்ண அன்னைக்கு the anointing made me to do that marriage. அங்கே அந்த பாஸ்டர் நின்னுக்கிறார் பக்கத்துல. ஜாப் பண்ணி கட்டறா தாலியா கட்டிட்டான். மோத்தன சொல்லுங்க. இன்னைக்கு குடும்பமா வாழ்ந்து நிற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. ரத்தம் அவர்களை இணைச்சு. ரத்தம் இல்லைன்னா சித்தம் நடக்காது. சத்தம் தான் போடும். நீயா நான் அச்சி போ, நான் போ, வா போ, பேய பூதமே வீட்டுக்குள்ளேயே நடந்துங்க. எல்லாம் ரத்தம் ரத்தம் சொல்லுங்க வாய்த்தாரு. இன்னைக்கு இந்த ரத்தம் இப்ப இறங்க வருது. I'm praying to God that He will send His blood. அதுக்கு தான் என்ன அமைச்சுக்கிறாரு. யாரா சண்டை போட்டு வந்திருந்தீங்கன்னா நீ ஒப்புரவாயிடு, இல்லைன்னா நீ உரிமை செய்ய மாட்டேன், ஜென்ம சத்தான செய்ய மாட்டேன். அந்த ரத்தத்தை புறக்கணிச்சிட்டு போனீங்கன்னா
இன்னைக்கு புறக்கணிச்சு நாளைக்கு சேர்த்துக்கலாம் தெரியல. இல்ல இன்னைக்கு வரும்போது நீ புறக்கணிச்சுன்னா நாளைக்கு வராது அந்த ரத்தம். உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ரத்தத்தை புறக்கணிக்கிறதுக்கு? இந்த நேரத்துல இறங்கி வருகிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ புறக்கணிச்சினா இனி உன்கிட்டயே அந்த ரத்தம் வராது. உன்னை போல அயோக்கியனும், உன்னை போல நிர்விசாரியும், உன்னை போல ஒரு உலகத்துல பார்க்க கூடாத மனுஷன், பரிதபிக்க கூடிய மனுஷன் தான் சொல்லுவேன். When the blood is available, use it. இன்னைக்கு கர்த்தர் அந்த வெசல் பாத்திரத்துல ரத்தத்தை பிடிச்சாங்கல்ல, அந்த ரத்தம் வரும் உங்க பக்கத்துல, எல்லாரும் பக்கத்துலயும். உட்கார்ந்து கேட்குறா, புருஷன்கிட்ட சண்டை போட்டினா, பிள்ளைகிட்ட சண்டை போட்டினா, மனைவி கிட்ட சண்டை போட்டினா, அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா, மாமியார்கிட்ட சண்டை போட்டிருந்தா, மாமனார்கிட்ட சண்டை போட்டிருந்தா, நாத்தனார்கிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா, இன்னும் நாத்தம் நாலு என்ன பேர் வச்சுக்கிறா தமிழ்ல தெரியல. ஓகே, எந்த நாட்டுல சண்டை போட்டு இருந்தாலும் சரி, ரத்தம் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணு. ரெண்டாவது இந்த செஷன் முடியதுக்குள்ள போய் ஒப்புரவா லெட்டராவது போடு, SMS ஆவது போடு, போனாவது போடு. டீ டைம்ல ஒப்புரம் ஆகிட்டு வந்தாதான் அடுத்த செஷன் மகிமையான செஷன். Sam is going to take that session. You will see the glory of God. இன்னைக்கு அடுத்த செஷன் மகிமை, சாயந்தர செஷன் glory, நாளைக்கு அதுக்கு செஷன் glorious, அதுக்கு அடுத்தது சொல்ல முடியாத செஷன்ஸ். ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா முடிவு எப்படி இருக்கும்? சோதனை சொல்லுங்க. ஹalleluya. ஒப்புரவாகிற ரத்தம், ஒப்புரவாகிற பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டு போய் ஒப்புரவாயிடு. பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுட்டு நீ உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகுது ரத்தம்? அப்புறம் நான் இயேசுவின் பிள்ளை இல்ல சாத்தா, நான் இயேசுவின் பிள்ளை, நான் அவன் இல்ல போய் சொல்ற. நீ இயேசுவின் பிள்ளை அச்சுங்கிறான். நான் நீச்சி நாச்சு கோர்ட்டு கேஸ், விவாகரத்து, டைவர்ஸ், பூட்ட கேஸ், ஓய் எல்லாத்தையும் விட்டு கதை விட்டுருக்காதீங்க. வந்து ரத்தம் இன்னைக்கு வலியுது. எத்தனை பாடுபட்டு தச்சான் ரத்தத்தை சிந்தினார். He shed his blood. எத்தனை பாடு ரத்தத்தை சிந்தினது சும்மாவா? சும்மா கொஞ்சம் அத்துக்கோ அப்படி ஊத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? சரீரம் முழுவதும் பிக்க கொடுத்த. இன்னைக்கு வந்து பிச்சு தான் சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை நான் கம்யூனியன் எடுக்கும் போது தேவ சமூகத்தில் அழுத, ஆண்டவரே thank you for this and your flesh. உங்களுடைய மாம்சத்துக்காக, உங்களுடைய ரத்தத்துக்காக நன்றி. அதனால நித்திய ஜீவன் எனக்கு கிடைச்சிச்சு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. தேவனுடைய நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ரத்தம் தான். பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டேன், பெரிய ஊழியக்காரன், என் வாயில சொன்னதெல்லாம் தீர்க்க தரிசனம், என் கண்ணால பாக்குறதெல்லாம் தரிசனம் நினைச்சிட்டு போட்டுக்க செய்யறாரு. உன்னை கொண்டு போறது பரலோகத்துக்குள்ள சேர்க்கிற வரைக்கும் அந்த ரத்தம் இங்க வேலை செய்யுது. உனக்காக தினமும் பரிந்து பேசுது. ஹalleluya. ரோமர் 3:24-25 நீதிமானாக்குற ரத்தம் சொல்ல மாட்டீங்களா? எபிரேயர் 10:29 பரிசுத்தமாக்குற ரத்தம். மத்தேயு 26:26-29 புதிய உடன்படிக்கையின் ரத்தம். யோவான் 6:53-56 நித்திய ஜீவனை கொடுக்கிற ரத்தம். இப்போ ஒன்னு சொல்றத இருதயத்திலே எழுதிக்கும். யோபு 1:9-10 பாதுகாக்கிற ரத்தம். அந்த வசனத்தை வாசிப்பாங்க. யோபு ஒரு காரியம் செய்வாங்க. எப்பவுமே அவர் பலி செலுத்துறது வழக்கம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி. அதனாலதான் நான் சொன்ன புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க இன்னைக்கு தினந்தோறும் செய்யணும். அவர் செய்யும் போது என்ன நடக்குது பாருங்க. சாத்தா வந்து சாட்சி சொல்றாங்க கர்த்தரிடத்துல. என்ன சொல்றான் பாருங்க. யோபு 1:9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவா நீ சேவிக்கிறதுக்கு ஒரு காரியம் உண்டு. நீ விருதாவா சேவிக்கலையா? ஆண்டவரே சும்மா சேவிக்கிறேன், கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்காத. சர்ச்சுக்காக நீ சேவிக்காத. ஏதோ சம்பளம் கிடைக்குதுன்னு சேவிக்காத. எய்டு கிடைக்குது, ஃபாரின் எய்டு கிடைக்குது, நீ ஊழியம் செய்யாத. ஏன் ஊழியம் செய்யற? வாசிங்க. நீர் அவனையும் ரத்தம், இந்த ஃபென்ஸ் சொல்றாங்க இங்கிலீஷ்ல, ஃபென்ஸ் ஹெச், இந்த தமிழ்ல வேலி. இந்த வேலியில என்ன தெரியுமா? ரத்தத்தினால கர்த்தர் உனக்கு வேலி போட்டிருக்கான். பிசாசு எதுலயும் நுழைஞ்சிருவான், ரத்தத்துல நுழைய மாட்டான். வேதம் சொல்லுது நீர் அவனையும். முதலாவது ரத்தத்தை அப்ளை பண்ணா அது உனக்கு. சோதரம் சொல்லுங்க. The blood is for me. எனக்கு தான் ரத்தம் சொல்லுங்க. கை வச்சு சொல்லுங்க. இந்த ரத்தம் என் மேல கை வைணும் வைத்திருக்கிறீங்க. கை இங்க வச்சுங்க. இயேசுவின் ரத்தம் என்னையும். இரண்டாவது அவன் வீட்டையும், அவன் வீட்டை, ஹோல் ஃபேமிலி.
சந்ததியை உன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொல்லு பேர பேத்திகளையும் அடிக்கடி சிக்காயிடாது. தாத்தா பாட்டிங்களே இருந்தீங்கன்னா கேளுங்க, அப்பா அம்மாங்களே இருந்தீங்கன்னா கேளுங்க, உன்னையும் உன் குடும்பத்தையும் வாசிங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான whole belongings property சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பேசோடப்பா whole property, அவனுக்கு உண்டான சகலத்தையும். உன் வேலி அழிஞ்சு போகாது, உன்னுடைய வயல் அழிஞ்சு போகாது, உன் வயல் பலனை கொடுக்காமல் போகாது. ஊர்ல இருக்கிற அத்தனை வயல்லையும் பூச்சி வந்தாலும், வெட்டுக்கிளிகள் வந்தாலும், பச்சை கிளிகள் வந்தாலும் உன் வயல் பாதுகாக்கப்படும். Hallelujah. I say this here very strongly because I know many people have paddy fields. உங்களுக்கு அநேகருக்கு இங்க வயல் வேலைகள் உண்டு. உன் ஆட்டை உன் மாட்டை பேதி சொல்லுது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வாசிங்க. சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? இல்லையோ? அவன் கைகளின் கிரியைகள். அப்புறம் அவனுடைய சம்பத்து தேசத்துல பாதுகாக்கப்படும். ஒரு சொத்து சேர்த்து வச்சு அவனை தூக்கி போட்டான், அவனை ஏமாத்தி எடுத்து போட்டான். யாருக்கோ பணத்தை வச்சிருந்த காணா போச்சு, எல்லாம் போச்சு, என் பணம் இல்லாம போச்சு, ப்ரொடெக்ஷன் போச்சு, சீச்சி போச்சு. 5 விதமான ப்ரொடெக்ஷனை கர்த்தர் யோபுக்கு கொடுத்திருந்தார். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், அவனுடைய கையின் கிரியைகள். அவன் வேலையை அவனை கை வைக்க முடியுமா? என் வேலையில நோன்றான் பிரதர், எங்க என்னை ஆட்டி படிக்கிறான் பிரதர், எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன வேலையை போக சொல்றா, ரெசிக்னேஷன் கொடுக்க சொல்றா. நோ நோ, nobody can handle you, you will handle them. சோத்திரம் சொல்லுங்க. வேதம் சொல்லுது சும்மா உட்கார்ந்து சோத்திரம் 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 அல்லேலூயா சொல்றவன் இல்ல, ரத்தத்துக்குள்ள இருக்கிறவன். ரத்தத்துக்குள்ள இருக்கணும்னா உன் பாவங்கள்லாம் அறிக்கை செஞ்சு விட்டு இருக்கணும். பாவத்தை செஞ்சு அப்ளை பண்ணிட்டு இருக்காது. உன்னை போல துரோகி உலகத்துல இருக்க முடியாது. துரோகிகளுக்கு கர்த்தர் செவி சாய்ப்பதில்லை. துர்மார்க்கன் வீட்டிலே சமாதானம் இல்லை. உங்க வீட்டுல சமாதானமே இருக்காது. நான் சும்மா ஆண்டூர் பிள்ளை, நான் ஆண்டூருக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன், பாஸ்டர் கார்ல ஏத்தின்னு போறேன் பாரு, என் கார்ல தான் பாஸ்டர் வருவாரு, என் கூட தான் வீட்டுல சாப்பிடுவாரு. அதெல்லாம் வெட்டு வேத்து. உன் கார் இல்லைன்னா அவர் போக மாட்டார் போல. ஒன்னால்தான் அவர் சொந்த கார் இல்ல, நீ கொடுக்கலன்னா சொந்தக்காரர் கர்த்தர் கொடுத்துருவார். God wants you to be holy. உன்னை பரிசுத்தமா இருக்க விரும்புகிறார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். லேவியராகமம் 14 அதிகாரம் 15-16 அபிஷேகத்தை கொண்டு வரும். ரத்தத்தை பூசினதுக்கு அப்புறம் பைபிள் சொல்லுது, அவன் காதுல ரத்தத்தை பூசு, அவன் விரல்ல ரத்தத்தை பூசு, கால்ல ரத்தத்தை பூசுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பூசு சொல்றாரா இல்லையா? அப்ளை தி ஆயில். லேவி 14:15-16 வாசிங்க. அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம், அந்த ஆழாக்கு எண்ணெயில கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையில் உள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை தோய்த்து. டிஸ்கிரிப்ஷன் எங்க ஆண்டவரை மாதிரி கொடுக்க முடியுமா? இடது கையில ஊத்துடா, வலது கையில தொடர. நம்ம ஆளுங்க இன்னும் கூட வலது கை இடது கை சொல்றான், சொத்து கை பிச்சு கை வேற சொல்றான். இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையில எடுத்து அந்த வலது கையில தொட்டு வாசிமா, காதுல பூசி, விரல்ல பூசி, அவனு காலின் பெருவிரல்ல பூசி. இதோட டிஸ்கிரிப்ஷன் முதல்ல சொல்லிட்டாங்க. இப்ப ரத்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் என்னன்னு சொன்னா என்னன்னா என்ன அர்த்தம்? அக்கினி, அபிஷேகம். தெரியுதா? wherever there is blood there is anointing. அபிஷேகம் வரணுமா? ரத்தத்துல வா. அபிஷேகம் இறங்கலையா? ஆவியில நான் ரொம்ப கலங்கி போயிருவேன், இருதயம் எம்டியா இருக்குது. என்ன பர்சாது எம்டியா இருக்குங்க? உன் இருதயம் ஏன் எம்டி ஆகுது? ரத்தம் இல்ல. ரத்தம் இருந்துச்சுன்னா அபிஷேகம் இருக்குது. ஆவியானவர் வந்துட்டாரு. ரத்தம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரு. சோதரம் சொல்லுங்க. இதுதான் ரகசியம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். I am talking to you the secrets of the spiritual life. அபிஷேகம் இல்ல பிரதர், கொஞ்ச நாளா அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் இல்லன்னா சுத்திகரிப்பு இல்ல. சுத்திகரிப்பு இல்ல. சுத்திகரிப்பு பட்டுச்சுன்னா அபிஷேகம் வந்துருச்சு. சோதரம் சொல்லுங்க. ஏசாயா 53:5 இந்த ரத்தம் சுகத்தை கொண்டு வரும். There is healing. அவருடைய சரீரத்தை அடிச்சு கிழிச்சதுனால அங்கே சுகமாக்குறது, சுகமாக்குற காரியம் நடக்குது. யாத்திராகமம் 15:26 சொல்லுது, I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய
கர்த்தர் அங்க சுகம் உண்டாகிறதுக்கு கர்த்தர் ஒரு மரத்தை வெட்டி போடுச்சுன்னா அந்த மரம் தான் சிலுவை மரம். வெட்டப்படணையா அங்க ஒரு குருவி வெட்டப்பட்டுச்சு, இங்க ஆண்டவராகி இயேசு வெட்டப்பட்டா. ரத்தம் அங்க ஆடு வெட்டப்பட்டுச்சு, இங்க இயேசு வெட்டப்பட்டா. ரத்தம் 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 இருக்கிற இடத்துல சுகம் உண்டாகும். அந்த குஷ்டரோகி சுகமானான் என்பதற்கு அடையாளம் ரத்தம் பூசப்பட்டது. சொல்ல மாட்டீங்களா? ஆமென். Blood breaks the power of Satan. பொல்லாத சாத்தான் காலை நசுங்கிட என் இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமே. தோற்று போன சாத்தான் எந்த வல்லமையும் நம் இயேசுவின் ரத்தம் முறியடித்திடுமே. சாத்தான் காலை நசுங்கிட என் இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமே. தோற்று போன சாத்தான் எந்த வல்லமையும் நம் இயேசுவின் ரத்தம் முறியடித்திடுமே. கர்த்தருடைய மகிமை இங்க இறங்கி வரணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அடுத்த ஊழியம், அடுத்த செஷன் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அபிஷேகம் நிலைச்சி இருக்கும். வல்லமையான வரங்கள் இறங்கி வரும். வல்லமையான மகிமையான வல்லமையா வரங்கள் உங்கள் மேல் இறங்கி வரும். அர்த்தத்தை கிளைம் பண்ணுவோம். கிளைம் பண்ணுங்க. சீக்கிரம் 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 முடிஞ்ச அழுவு ஆண்டு சமுத்திரம் ஒரு சொட்டு ரத்தமா கண்ணீராது வடி. இவனை பரிசுத்தவாட்டி நினைச்சிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்முடைய பாவங்களை இப்பொழுது காட்டும். நம்முடைய பாவங்களை இப்பொழுது நமக்கு உணர்த்தும். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Father God. Father God. Father God. உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்தீரே. இயேசுவின் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்துபடி செய்தீர். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்பா, நாங்கள் பாவிகளாயிருந்தோம். எப்படி உம்முடைய கிட்டி நெருங்கி சேர முடியும்? பாவம் மனுஷனையும் தேவனையும் பிரித்தது என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து கேட்கிறோம். சத்தம் போட்டு கேட்கிறோம். கையை வைத்து கூப்பிடுங்க ஆண்டவர். கர்த்தாவே சொல்லுங்க. எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க. பரிசுத்தவான்களையும் சொல்லுங்க. பரிசுத்தவான் இல்லைன்னு சொல்றேன் என்ன போல சொல்ற ஆளுங்களும் சொல்லுங்க. I am a saint சொல்றவங்க சொல்லுங்க. God I am a sinner சொல்றவங்களும் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய ரத்தம் மேல வழியட்டும். ரத்தம் மேல வழியட்டும். உம்முடைய ரத்தம் மேல வழியட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தம் மேல வழியட்டும்பா. என் கண்கள்ல வழியட்டும்பா. என் உதட்டுல வழியட்டும்பா. என் நாவல வழியட்டும்பா. என் தொண்டையில வழியட்டும்பா. என் கைகள்ல வழியட்டும். என் இருதயத்துல வழியட்டும். என் மாவில் போட்டு மெதிச்சவன் உடைய பத்தத்தை அறிந்தோம், ரட்சிப்பை அறிந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், ஊழியம் செய்தோம், இப்பொழுது பின்வாங்கி போயிருக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசிட்டேன், மன்னிச்சிடும் மன்னிச்சிடும். கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சிடும். சண்டை போட்டுட்டேன், மன்னிச்சிடும். இச்சையோட பார்த்துட்டேன், மன்னிச்சிடும். இச்சையா நடந்துட்டேன், மன்னிச்சிடும். இச்சையான எண்ணங்களை சிந்தனைகளை சிந்திச்சுட்டேன், மன்னிச்சிடும். சொல்லுங்க, ஒவ்வொன்றையும் சொல்லுங்க. ஆண்டோட சொல்லுங்க 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 சொல்லுமா சொல்லு ஐயா சொல்லு. இதுவரைக்கும் நீங்க ரத்தத்துக்கிட்ட வரல, இன்னைக்கு வாங்க. இயேசுவின் ரத்தத்துக்கிட்ட வாங்க. கல்வாரி சிலுவையின் ரத்தத்துக்கிட்ட வாங்க. மரியாள் 3 மரியாள் அங்க சிலுவையின் ரத்தத்துக்கிட்ட வந்தாங்க. 3 மரியாளுடைய வாழ்க்கையை மகிமையான வாழ்க்கையாய் மாறி இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வார்த்தையில அடிச்சுட்டேன். மன்னிச்சுடா ஆண்டவரே சொல்லுங்க. மன்னிச்சுடா ஆண்டவரே, மன்னிச்சுடாப்பா. ஒரு பாவி என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்றவங்க, நான் பாவின்னு சொன்னீங்கன்னா கை வைத்த வேணாம். நான் பாவி, என் இதயத்துல பாவம் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன். ஏதோ ஒரு இடத்துல
நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை நேரம் உயர்த்து. தேங்க்யூ ஜீசஸ். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாவி ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய சிலுவை சிந்தின ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. சொல்லி கூப்பிடுங்க, கை உயர்த்தி கூப்பிடுங்க. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். நல்லா கையை உயர்த்துங்க நேரா மேல. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி.